ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில இனியான ஆடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னிக்கான ஆடியோ உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தை மாத்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஆடியோவை உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி விட்டு, இப்படி ஒருத்தர் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஒருத்தன் செம்மையா வாழ்ந்தாண்டா அப்படின்னு சொல்றது அவன் சம்பாதிக்கிற காசு பணத்துலையா இல்லை அவனோட ஐடென்டிட்டிலையா? இந்த டவுட் எனக்கு ரொம்ப நல்லா கிடக்குது. ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்களை பார்த்து நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மூக்கடைச்சிருக்கு என்ன பண்ணலாம்? சிம்பு வாய்ஸ் இருப்போமா இல்லை கமலஹாசன் வாய்ஸ் இருப்போமா? இங்கே என்ன சொல்லுது இந்த வாரம் தக்லீஃப் சொல்லிட்டா நம்ம வாழ்க்கை நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? பணத்தை நோக்கி ஓடுறோமா இல்லை அடையாளத்தை நோக்கி ஓட்டுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வந்துச்சு. இதை பற்றி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம எதையோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போதோ ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் இந்த யூனிவர்ஸ் ஒரு விஷயம் பண்ணும், அதாவது அதுக்கான பதிலை எப்படியாவது தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இந்த யூனிவர்ஸ் பண்ணுற வேலைலாம் இல்லை, இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம். நம்ம ஏதாவது யோசிக்கிறோம், நம்ம இதை பற்றியாவது பேசுகிறோம் அப்படின்னா ஒட்டு கேட்டு ரீல்ஸ் போய் பார்த்தா அதே வருது. எப்படிப்பா மேஜிக்கா? யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லுதுப்பா அப்படின்றான். யாரா நீங்கெல்லாம் எங்கிருந்துடா ஒளிஞ்சிருந்து கேட்குறீங்க? தைரியமான ஆம்பளை இருந்தால் நேரில் வாடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு லெட்ஸ் பிகின் த ஸ்டோரி பேபே. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்திலே ஒரு நல்ல ஒரு மில்லியனராக ஒருத்தர் வந்து ஆகணுன்ற ஆசையில் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் நோன் கம்பெனியில் வந்து ஒரு டிசிசி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு வெல் நோன் கம்பெனியில் வந்து ஒரு வெல் நோன் பொசிஷனில் வந்து அந்த மனுஷன் வந்து அப்படியே வெல் நோன் சேலரியில் வந்து சம்பாரித்து அப்படியே கெத்தாக வெல் நோன் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறாப்புல. அவரும் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது ஒரு நல்ல ஒரு வெளியே சொல்கிற மாதிரி இவ்வளோ சேலரி, அப்படி சேலரியா செம வேற லெவலுங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சேலரியை வந்து சம்பாதிச்ச ஒரு பர்சனாக வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதை எவ்வளோ தான் இந்த பணத்தை சம்பாதிச்சாலும் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமையாக வந்து அவருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஆஹா என்னடா இது லைஃப் இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற அந்த வேலையில் அவருக்கு இந்த மியூசிக் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குது. அதை கிளி அப்படின்னு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார் போல். ஸோ இந்த மாதிரி மியூசிக் வாசிக்கும் போது ஒரு நாள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாரு. ஆஃபீஸில் பயங்கர டென்ஷன், எல்லாரும் போட்டு அவரை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. நீ கொஞ்சம் அடி, நான் கொஞ்சம் அடிக்கிறேன், போட்டு குத்து மூக்கில் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த வேலையில் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, மண்டை கனமாயிடுச்சு. இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்க வேலையில் எதிர்க்கு அவரோட வயலினை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆஹா சரி கொஞ்ச நேரம் மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எடுத்து வாசிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசிக்கும்போது வந்து என்ன தோணுதுன்னா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வாசிக்கிறதுல என்னங்க இருக்குது, ஆல்ரெடி ரொம்ப கடுப்பாக இருக்கிறோம், கொஞ்ச நேரம் வந்து அப்படி காத்தாட வெளியிலேயே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் போகிறாரு. ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் லைட்டும் அந்த தெருவிலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து ஆஃப் ஆகி ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் எரியுது. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள் கண்ணை மூடிட்டு. ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மக்கள் பரபரப்பாக போயிட்டே இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எல்லா லைட்ஸும் ஆஃபில் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே கையில் வயலின் எடுத்து தலைவன் அப்படி வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஃபீல் இருக்குதே ஃபீலு, அப்படி ஒரு போடுறாப்புல ஒரு கமக்கத்தையும் விப்ராட்டையும் போட்டு மியூசிக் அப்படி பொறுமையாக வாசிக்கிறான். அவன் வாசிக்கிற மியூசிக்கில் வந்து நிறைய இம்பர்ஃபெக்ஷன் இருக்கலாம். அவன் வாசிக்கிற அந்த மியூசிக் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமா டியூன் கிடையாது. அது அவன் மனசில் என்ன தோணுதோ அதை வாசிக்கிறான். பிகாஸ் ஆஃப் அவன் மைண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை பொறுமையாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மியூசிக்கை வாசிக்க ஆரம்பித்த உடனே அவன் அதை வந்து அப்படியே ஒரு ஜாய்ஃபுல்லாக லவ்வாக அப்படியே என்ஜாய் பண்ணுறான். வாவ் அப்படின்னு அவனே என்ஜாய் பண்ணி போடு என்னம்மா வாசிக்கிறடா நீ அப்படின்ற மாதிரி வாசிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பரபரப்பான ரோட்டில் அந்த ஒரே ஒரு அந்த டும்மு இருட்டில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தில் அவன் வாசிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த வேலையில் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. வா செம்மையாக இருக்கேன்னு அப்படியே ரசிக்குது.
அவர் உடனே அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஒரு செகண்ட் பக்குன்னு பயந்துட்டாரு. அப்படின்ற மாதிரி, ஏன் நிறுத்திட்டீங்க, வாசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய் காயின் அப்படி தூக்கி அவர் பக்கத்தில் போட்டுட்டு வாசிக்க சொல்லிச்சு. அவருக்கு ஒரு செகண்ட் வந்து நம்மளை பிச்சை எடுக்கிறோன்னு நினச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் விட அவருக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, என் கலை வந்து அவளோட மனசில் போய் ஏதோ ஒன்று விஷயத்த பண்ணியிருக்கு, அதனால அந்த குழந்தை வந்து அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ரூபா தான் பெரிய காசுன்னு சொல்லி, இந்தாங்க ஒரு ரூபா வாசிங்க நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அந்த குழந்தை ரசிக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் இன்னும் சந்தோஷத்தில் அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாசிக்க ஆரம்பிச்சோடனே அவரோட லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய ஹோப் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. ஆஹா, இதுதான்டா இவ்வளோ நாளாக கிடைக்காம நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தினமும் அதே ஸ்ட்ரீட் லைட்டில் அதே இடத்துல போய் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது அப்படியே ஒரு கண்டினியூஸாக போக ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் அவர் வந்து புரியுது அவருக்கு, மியூசிஷியனாடா நான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவர் பல லட்சம் கோடி சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு இதுலேருந்து ஜாபை குவிட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த மியூசிக் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பை தேட ஆரம்பித்து அவரோட ஐடென்டிட்டியை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த கதை வந்து கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து லூஸ் பண்ணுவோம். அப்படி லூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம ஐடென்டிட்டி பின்னாடி ஓடுறோமா இல்லை காசு பின்னாடி ஓடுறோமான்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற அந்த முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம் வாழ்க்கை முழுக்க முழுக்க வந்து ஐடென்டிட்டியை நோக்கியே ஓட வேண்டுமா இல்லை காசை நோக்கியே ஓட வேண்டுமா அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு காலத்தில் எங்கள் மாமா வந்து என்னை பற்றி கேட்டாப்புல, எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்ட்டு. நான் சொன்னேன், 2000 ரூபா கொடுக்குறாங்க, மாதம் 6000 ரூபா 5000 ரூபா கிட்ட கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, வேறு ஏதாவது படிச்சிருக்கலாம்ல, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படி இப்படி போயிருக்கலாம்ல, எதுக்கு இது என் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 1000 டாக்டர்கிட்ட நான் திரும்ப உன்னை விட்டுருப்பேன். நீ பாட்டுன்னு எங்கேயோ கோயம்புத்தூரில் போயிட்டு கஷ்டப்பட்டுனுக்கிற, அதுவும் 2000 3000 4000 அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து திருப்பி வந்து அவர் என்னை கூப்பிட்டு கேட்டப்போ வந்து அதே மாதிரி தான், எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கேட்டாப்புல. அப்போ வந்து நான் வந்து 6000 ரூபா சம்பளத்தை பெருசாக நினச்சேன்னா, 6000 ரூபா என்ன 6000 ரூபாவா அப்படின்ற மாதிரி உடனே எப்போ இதுலேருந்து நிறைய காசு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டாப்புல. அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது, பணத்துக்காக ஓடுறதுக்கும் ஐடென்டிட்டிக்காக ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு நாள் என் ஐடென்டிட்டி எனக்கு பணத்தை தேடி எடுத்துன்னு தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேறு லெவலான டாபிக் என்னன்னா, வாட் வில் யூ சூஸ், எய்தர் த ப்ளூ பில் தட் இஸ் த மனி ஆர் த ரெட் பில் தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ நோ த டிலே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேனலில் கேட்டுன்னு நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க, நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் அழகரி டாருங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஸோ வாங்க ஆடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கதை கேட்டு உங்கள் எல்லோருக்குமே வந்து சந்தோஷமானாலும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கல்ப்சர் அவரை பற்றின ஒரு கதை வந்து நான் படித்தேன் ரீசன்ட் டைம்ஸில். ஸோ அவரை பற்றினது வந்து ஒரு த புரோக்கன் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கல்ப்சரோட ஒரு கதை ஒன்று வந்து படித்தேன். ஸோ அந்த கதையை படிக்கும் போது எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், ரோனி அப்படின்றக்கூடிய ஒரு பர்சன் ஒருத்தர் அவர், சரிங்களா. அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சராக இருந்தார். ஸ்கல்ப்சர்னா என்னப்பா, சிற்பியாக இருந்தாப்புல. ஸோ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சிற்பியாக இருந்தாப்புல. அப்படி அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்த அந்த வேலையில் வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிற இடத்துக்கும் காசு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பணக்காரர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு அவர் செஞ்ச ஒரு சிலையை பார்த்துட்டு, பரவாயில்லையப்பா நீ நல்லா சிலை செதுக்குற, எனக்கு என்ன பண்ணு, என்ன மாதிரியே ஒரு சிலை செதுக்கு அப்படின்னாரு. அதுக்கிட்ட சார் செதுக்கிடலாம், ஆனால் என்னோட அழகாக இருக்கணும். ஓகே, அது பார்க்குறதுக்கு என்னை அப்படியே ஹேண்ட்ஸமாக உரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும், ஆனால் என்ன மாதிரி தொப்பை இப்போலாம் தெரியக்கூடாது, அப்படியே ஃபிட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இமேஜினேஷனில் இதெல்லாம் பண்ண சொன்னார். இவனுக்கு உடனே வந்து, என்னங்க ரியாலிட்டியாக பண்ணால் தானேங்க அது ஸ்கல்ப்சரு, எதுக்குங்க இமேஜினேஷன்லாம் பண்ண சொல்கிறேன் இந்த ஆள் அப்படின்னும் போது, அதுவும் இல்லாமல் நான் என்னென்னமோ ஸ்கல்ப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஆள் உருவத்தை போய் பண்ண சொல்கிறானே அப்படின்னு ஒரு கடுப்பாயிடுறாப்புல. இல்லை வேணான்னு சொல்லிடலாம், நம்மளால் இதெல்லாம் செட் ஆகாது, நமக்கு வந்து நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும்போது, அந்த ஆள் வந்து சொல்கிறாராம், நீ எனக்கு செலவு பண்ணி கொடு, நான் உனக்கு 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்ட்டாரான்.
ஆஹா 10 லட்சமா? என்னம்மா சொல்ற 10 லட்சமா? ஓகே நான் ரைட்டு நான் பண்ணுறேங்க. எனக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை மாதிரி தானே, உங்களோட செமையாக பண்ணி தரேன் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அவரும் ஓகே சொல்கிறாப்புல. சொல்லிவிட்டு அந்த 10 லட்ச ரூபா வாங்கின்னு வந்து இவரை மாதிரியே வந்து சிலையை பண்ணுறாப்புல. அந்த சிலையை பார்த்துட்டு அந்த ரிச் மேனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா சந்தோஷம்ப்பா சந்தோஷம், வேற லெவல் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த கல்ச்சர் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, இதை வந்து இவர் பண்ணதா சொல்லலை, இந்த ஸ்கல்ச்சர் பண்ணார்ல இவர் பேரை சொல்லலை வெளியே. அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு அந்த ஸ்கல்ச்சர் பேர் வந்து ரவின்னு வச்சுக்கோங்க. ரவி பண்ணதா சொல்லலை. அவர் போயிட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா வந்து நானே செதுக்கினப்பா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவரோட வீட்டோட ஆர்ட் கேலரியில் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு வந்து 10 லட்ச ரூபாயில் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடையை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட சிலையாக இது பண்ணி கிமிக் பண்ணி ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவரை பற்றின டாக் வந்து ஆமாம் சிலை நல்லா இருக்கே, யார் பண்ணி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இந்த ரிச்மேன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி இந்த ரவி தான் பண்ணி கொடுத்தாப்புல, நீங்கள் போய் கேளுங்க, நம்ம பேரை சொல்லுங்கள் பண்ணி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இவருக்கு நல்ல பிஸ்னஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பொலிட்டிஷியனாக வந்து எனக்கு ஒரு சிலை என்ன மாதிரியே ஆனால் 300 சந்ததிகளுக்கு தெரியணும் அப்படின்ட்டு இந்த 23ஆம் புலிகேசியில் வர மாதிரி இந்த தலை இந்த உடம்போடு இணைய போகிறது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இவனும் காசு வருதுன்னு இவனும் பண்ண ஆரம்பிச்சிடான். ஒரு கட்டத்தில் வந்து அந்த கடையை மொத்தம் பார்க்கும்போது ரொம்ப அழகழகான சிலைகளாக இருக்குது. அவனுக்கு வந்து அந்த அழகழகான சிலைகள் அந்த கடையில் இருந்தாலும் ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி அந்த கடையில் வந்து ஒரு நடைப்பிணமாக வந்து தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னடா இதுன்ட்டு. அப்போது என்னென்னா இந்த இடத்துலையும் ஒரு சின்ன குழந்தை ஒரு தேவதை உருவத்தில் அப்படி வருது. அந்த குழந்தை வந்துட்டு அந்த கடையில் ஒவ்வொரு சிலையாக அப்படியே பார்த்து அப்படி பிரமிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கல்ச்சர் கிட்ட வந்து கேட்குது, இங்கே இருக்க சிலையில் எந்த சிலை நீங்கள் பண்ணது, இதில் எது உங்களோட மாஸ்டர் பீஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அவனுக்கு திடீர்னு அந்த சிலை மொத்தம் பார்க்கும்போது அதில் எதுவுமே வந்து அவன் சிலை மாதிரியே அவனுக்கு தெரிய காணும். அதில் எது மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு புரியவே இல்லை. எதை பார்த்தாலும் அவனுக்கு அது கேவலமாகவே தெரியுது. ஏன்னா அந்த ஒன்று கூட வந்து அவன் ரசித்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் ஆசைப்பட்டு பண்ணணும் அப்படின்றத பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து அவனுக்கு ஏதோ பிடிக்காத ஒரு இது மாதிரி தான் அவன் வந்து காசுக்காக பண்ணான் அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சுது. அவன் இன்னைக்கு வந்து அன்றைக்கி சோத்துக்காக கஷ்டப்பட்டான், இதுக்காக கஷ்டப்பட்டான். பட் இப்போ வந்து அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து பெரிய ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. அப்படி நினச்சிக்கிட்டே அவன் வந்து திரும்பி பார்க்கும்போது ஒரு சிலை ஒன்று வந்து அவன் வந்து இந்த பணக்காரன் ஒருத்த பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனான், அதனால தான் இவனை சிலை பண்ண சொன்னான்ல. அது என்னன்னா இவனுக்கு ஒரு கட்டத்தில் சிலைக்கு என்ன வடிக்கிறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணியிருந்தான்னா இவனை கண்ணாடியில் பார்த்து இவனை மாதிரியே இவனை வடிக்க ஆரம்பித்தான். அதில் என்னென்னா ஒரு ஏழை ஒருத்தன் வந்து சிலையை வச்சு தான் உடம்பை தானே செதுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பான். அந்த ரெடி பண்ணும்போது அந்த சிலை வந்து ஒரு சைடு உடஞ்சிருக்கும். அது வந்து ஒரு புரோக்கன் பீஸ் மாதிரி. அது வந்து அந்த சிலையோட அழகு வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா சிலை தன்னை தானே செதுக்கி ஒரு பீஸ் உடஞ்சி இதுவான மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அது உடஞ்ச சிலை தான். ஸோ அந்த சிலையை பார்த்து தான் அந்த ரிச் மேன் வந்து இது பண்ணிட்டு போனார். பட் அந்த சிலையை வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக உட்காந்து பொறுமையாக செதுக்கி அதில் ஃபுல் லவ்வோடு பண்ணியிருப்பான். பட் அந்த லவ்வோடு பண்ண அந்த பேஷனோடு பண்ண அந்த சிலை வந்து வியாபாரம் ஆகாமல் கடைக்குள்ளேயே கிடக்கும். ஸோ அதை வந்து அவன் ஒரு துர்திருஷ்டமாக நினைப்பான். நான் அவ்வளோ ஆசையாக பண்ணேன், அந்த சிலை வந்து இதுவாக போச்சு அப்படின்னும் போது அந்த குழந்தைய கூப்பிட்டு அது தாண்டா என்னோடய மாஸ்டர் பீஸு, பட் அது இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, அதுதான் செம்மையாக இருக்குது, நான் இவ்வளோ நேரம் அதை தான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த சிலையை பற்றி வந்து அந்த குழந்தை போய்ட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்குது. இங்கே வாயேன், இந்த கடையில் ஒரு சிலை இருக்குது, நான் காட்டுறேன் பாரு, ஒரு மனுஷன் தன்னை தானே செதுக்கிற மாதிரி இருக்குது, அதை பார்க்கும்போதே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கூப்பிட்டு வர ஆரம்பிக்குது. அப்படியே போக 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 அந்த சிலையோட விலை வந்து மில்லியன் கணக்கில் ஏற ஆரம்பிக்குது. இந்த சிலை வந்து ரொம்ப ப்ரெஷியஸான சிலை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. ஏங்க அந்த உடஞ்ச சிலை பண்ணது நீங்கள் தானே, ஏங்க அந்த புரோக்கன் சிலை அந்த செதுக்கிறது அவரே செதுக்கிற மாதிரி சமங்க, அது நல்லா இருந்தது காய்ச்சிட்டு, எப்பா இந்த கடை தான்ப்பா, இந்த கடையில் தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ப்பா, இப்போ நீங்கள் தான்ப்பா இந்த மாதம் எனக்கு வந்து செலவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கான ஒரு ஐடென்டிட்டி அந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு உண்மையான கதை. இந்த கதையை நான் படித்தேன், இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கதையோட செலவை பற்றியுமே சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாமே மறந்துட்டேன். பட் நமக்கு தேவை என்ன, ஒரு ஐடென்டிட்டி பற்றின கதை தானே. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம்ம. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு கதை வந்து ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் பேர் வந்து ரோனி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதே மாதிரி அவரோட சிலை வந்து இன்றைக்கும் மியூசியத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சிலையோட இன்றைய மதிப்பு வந்து $10 மில்லியன் மேலே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே,
ஸோ ரைட்டு. ஸோ இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அந்த ஆள் பணத்து பின்னாடி ஓடினப்போ பணம் நிறைய கிடைச்சிது, ஆனால் ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல. எப்போ அவர் வந்து தான் ரெக்கக்னைசேஷனை உண்டாக்கிக்கணும், ஐடென்டிட்டியை உண்டாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவர் என்ன பண்ணியிருந்தார் முன்னாடி அப்படின்ற அவரோட முன்னாடி பண்ண அந்த டெடிக்கேஷனாக ஒரு வேலைக்கான ஒரு மொமெண்ட் வந்து நடந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புவது. சரிப்பா, இதெல்லாம் சொல்கிற ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியாக ஒன்று சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த ஃபேமஸ்ட் ஆக்டர் வந்து நம்மளோட ஹாலிவுட்டில் வந்து ஜிம் கேரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாப்புல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி இந்த மாஸ்க் படத்தில் வந்து நடிச்சிருப்பாப்புல. அப்புறம் அந்த அரையன் 305 கடவுள் வந்து இங்கிலீஷில் ஹாலிவுட்டில் அதை பார்த்து தான் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஃபேமஸே இவர் என்னன்னா, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு தான் இவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவரோட ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இவர் கிளாஸில் வந்து சும்மாவே உட்காரவே மாட்டாராம், அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல, இங்கன்னு அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருப்பாப்ல. ஸோ இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க டீச்சர் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இவ்வளோ சேட்டை பண்ணுறல, இந்த சேட்டை மொத்தத்தையும் ஒரே நிலையாக பண்ணு. இந்த சேட்டையை வந்து எங்கள் முன்னாடி தினமும் நீ வந்த உடனே ஜோக் சொல்லணும், இங்கே நின்று இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல நின்று கிளாஸ் ரூமில் எல்லாருக்கும் ஜோக் சொல்லணும், அப்போ தான் நான் அவனை விடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்னா, அவன் மொத்த எனர்ஜியும் சேர்த்து ஒரு இடத்துல செலுத்துகிற மாதிரி தினமும் அது ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டி அப்படி இதெல்லாம் பண்ணி ஒரு இது வந்து சந்தோஷப்படுத்திட்டு அப்படி ஒரு ஜாலியாக இருப்பாப்லையா. ஜிம் கேரி வாழ்க்கையில் இன்னொரு சோகமான ஒரு விஷயம், நல்லதான் ஸ்கூலில் எல்லாரும் சிரிக்க வச்சாலும் அவரோட வாழ்க்கையில் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, வெரி புவர். அவருக்கு வந்து தங்குறதுக்கு இடமே கிடையாது. ஒரு வேனில் ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வர்றாரு அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறாரு. ஸோ அவர் வந்து ஸ்கூல்லையும் பாதியிலே இது பண்ணும்போது அவர் வந்து க்ளீன் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு, காரை மெயின்டைன் பண்ணுறது, ரோடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஜானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜானிட்டராக வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த ட்ரீம் ஆகுது, இந்த ஸ்கூலில் எல்லாரும் சேர்ந்து கை தட்டினது இது பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்கிறாரு. இந்த என்னதான் ஜானிட்டர் பண்ணி அவர் சர்வை பண்ணுறதுக்காக நிறைய பணம் சம்பாதிச்சாலும் அவருக்கு வந்து இன்னமும் மனசுக்குள்ளே வந்து சே 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 அப்படின்ற மாதிரி ஒரு கவலை வந்து அவருக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன யோசிக்கிறாருன்னா, உள்ள ஒரு செக் ஒன்று எடுக்கிறார். அவரோட செக் ஒன்று எடுத்து அந்த செக்கில் வந்து ஒரு $10 million சொல்லி அந்த செக்கில் வந்து எழுதுறாப்புல. எழுதிட்டு அதில் வந்து ஒரு போஸ்ட் டேட்டட் செக்காக அதை ரெடி பண்ணுறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து இந்த செக்கு வந்து செல்லும், அப்போது என் அக்கௌண்ட்டில் வந்து $10 million இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை எழுதி வைக்கிறாரு. இந்த $10 million எனக்கு எதுக்கு கிடைக்கும்னா, நான் சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வைக்கிறாரு. ஸோ இதை வந்து ஒரு 1980s டைமில் ஒரு டைமில் எழுதி வச்சுட்டு அவர் வந்து அவரோட க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸை ஒரு சைடு பண்ணாலும், இன்னொரு சைடு வந்து அவர் ஒரு ஸ்டூடியோவாக ஏறி அவரோட திறமையை காட்டுறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிது. அந்த சின்ன வாய்ப்பில் அவர் நிறைய பயன்படுத்தி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து அவரோட மூவிஸ் வந்து பயங்கர க்ரேஸ் ஆகிடுது. அது மாஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நிறைய படங்கள்லாம் அவருக்கு கமிட் ஆகிடுது. கரெக்டாக அந்த டேட் என்றைக்கு அவர் போட்டு வச்சார், ஒரு 5 வருஷம் கழிச்சு, அந்த 5 வருஷம் கழித்து அந்த டேட் வரும்போது அவரோட அக்கௌண்ட்டில் பல $1 million இருந்தது. ஸோ அந்த $10 million அந்த செக்கு வந்து வேலிடாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 1992 வந்து அவர் வந்து இந்த ஜிம் கேரின்னு சொன்னால் தமிழ்நாடு வரைக்கும் தெரியாத ஆட்களே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்து நின்னார். அந்த அளவுக்கு வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் அந்த சினிமா மேலே இருந்தது வந்து அவரை வந்து அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் அவருக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுச்சு. இஃப் சப்போஸ் எனக்கு இன்றைக்கி நான் சம்பாதிக்கிற பணம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு இருந்தார்னா, மேபி இன்னி வரைக்கும் ஒரு சானியேட்டராக மட்டும் இருந்திருக்கலாம், அதாவது ஒரு க்ளீனிங் ஸ்டாஃபாக மட்டும் இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இது கேட்கக்கூடிய பல பேர்கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உனக்குள்ளே ஒரு வேலை இதான் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மனசில் உங்கள் மனசாட்சிக்கிட்ட ஒரு விஷயம் எப்போவுமே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், இந்த வேலைக்கு இந்த இடத்துக்கு நான் போகிறது வந்து என்னோட பணத்தை சம்பாதிக்கவா இல்லை என்னோட அடையாளத்தை சம்பாதிக்கவா அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் நல்ல பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த பணத்தோட கடைசியில் வந்து உங்களுக்கான ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஐடென்டிட்டியை சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஐடென்டிட்டி மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற பணங்களை உங்களால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். பிகாஸ் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் என்ன சொல்லுவாங்க, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொன்ன காந்தி பாபுவே அவன் பெரிய திருடன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே காந்தி பாபு மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. அது காந்தி பாபு கிரியேட் பண்ண ஐடென்டிட்டி. ஓகே, அதனால புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சப்போஸ் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் யாருன்றது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கங்க. ஏன்னா நீ வேறு நாடு, நான் வேறு நாடு இல்லை, ஒரே நாடு இந்தியா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டோரியிலையுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறது இதில் யாருக்குமே வந்து சலிச்ச விஷயமே இல்லாத மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ பணம் சம்பாதிச்சாங்க, நல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டான், நல்ல துணி போட்டான், எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏன் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு படம் கண்ணில் பட்டுச்சு. கேடிவியில் முகவரி படம் பார்த்தேன். அதில் வந்து எல்லாமே இருக்கும் அவருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவர் டேரக்டர் ஆகணும்னு அவர் ஓடுவார். பிகாஸ் அதுதாங்க உங்கள் முகவரி. நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ, நீங்கள் வாழ்க்கையை ஒரு இடத்துல வந்து தொலைச்சிட்ட மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் உங்ககிட்ட எல்லாமே ஒரு சைடு இருக்கும், பணம் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், குடும்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருக்காது. அதான் நீங்கள். எப்போ நீங்கள் உங்களை தொலைச்சிட்டீங்க, நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண மறந்துட்டனோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அன்றைக்கி தாங்க உங்கள் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. முதல் விஷயம் ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாதிரி, உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்கன்ற மாதிரி, முதல்ல உங்களுக்கு எது நல்லா வரும், நீங்கள் யாருன்றத நீங்கள் புரிஞ்சிக்கங்க. அப்புறம் உங்களுக்கான ஐடென்டிட்டியை உருவாக்குங்க. உங்கள் ஐடென்டிட்டி தான் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைய போகுது. அந்த மியூசிக் எடுத்து அவர் வாசிக்கும் போது அந்த குழந்தையோட மனசில் அந்த மியூசிக் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுனால தான் அந்த குழந்தை அந்த நேரத்தில் அந்த ரூபா காயினை தூக்கி போட்டுச்சு. அந்த உடஞ்சி போன அந்த சிலையை பார்க்கும்போது அந்த பணக்காரனுக்கு அவன் வாழ்க்கையை செதுக்குனது ஞாபகம் வந்திருக்கலாம். அதனால் அவன் இம்ப்ரெஸ் ஆகி போய் 10 லட்ச ரூபா தரேன், என்ன மாதிரி ஒரு சிலை ரெடி பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஜிம் கேரிக்கும் அவனோட எக்ஸ்பிரஷனையும் அவனோட இதுவையும் பார்த்து ஏதோ ஒரு டைரக்டரோட வாழ்க்கையில் அது அவரை பார்த்த மாதிரி தோணியிருந்து, அதனால் என் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற கலைஞன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவன் வாழ்க்கையில் ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி வச்சார். ஸோ இதில் ஃபைனலாக உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, money is not the ultimate. Money is not the success. Your identity is the success. Create your identity. Start it now. Okay. ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்காக நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். இந்த கதையெல்லாம் பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆகி இதோட மாரலை நீயே புரிஞ்சுக்கிட்டேன்னா கமெண்ட்டில் தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் பட்டா இதே கதையை போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், மச்சான் வாழ்க்கையில் காசு பணம் ஈஸியாக சம்பாதிக்கலாம்டா, ஆனால் ஐடென்டிட்டி தான்டா ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் ஆதார் கார்டு இருக்கே அப்படின்னு சொன்னான்.